to our channel. நம்ம சேனல்ல ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். என்னோட சேனல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்தந்த எக்ஸாம் வைஸ் அந்த டாபிக் வைஸ் நான் வந்து நிறைய வீடியோஸ் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். பழைய வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கலன்னா கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பாருங்க. இப்போ வந்து பிடி பிஆர்டி எக்ஸாம் இந்த நம்மளுடைய டிஆர்பி ஆனுவல் பிளானர் அப்டேட்ல வந்து நம்மளுக்கு இந்த பிடி பிஆர்டி எக்ஸாம் வந்து டிசம்பர்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஜி டிஆர்பி அப்படின்னு கூட அதை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பிடி பிஆர்டி எக்ஸாம்னு சொல்லி அது யூஜி டிஆர்பி 2024 ஜான்வரியில் ஒரு தடவை நடந்துச்சு. ஜான்வரிலேயே பிப்ரவரியில் நடந்துச்சு. அதில் படித்து நம்மக்கிட்ட 3 பேர் செலக்ட் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டாங்க. நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நம்மளுடைய கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு நம்மளுடைய கிளாஸ் வந்து நான் புது வருஷ பிறப்பு அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு புது வருஷம் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு புது வருஷம் அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி நான் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன், புது பேட்ச் ஸ்டார்ட் பண்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை உள்ள போய் பார்த்து என்னுடைய ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாரும் யூஸ்வலா நம்ம ஜனவரி 1ஆம் தேதி ஏதோ ஒரு புதுசா ஒன்று எய்ம் பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு நம்ம முன்னேற ஆரம்பிப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த தடவை ஒரு மாற்றாக தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நீங்க ஒரு இதை எடுத்துக்கோங்க. நான் இந்த தடவை யூஜி டிஆர்பி இப்ப படிக்க ஆரம்பிச்சு நான் இந்த வருஷம் பங்குனி மாசம் முடிகிறதுக்கு முன்னால நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி நான் அப்பாயிண்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோட நீங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி உங்களுடைய புது இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல வந்து நான் வந்து யூனிட் வைஸ் நான் சிலபஸ் என்ன அதுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் அல்ஜிப்ரா, இதுக்கு மாணிக்க வாசகம் பிள்ளை புக்கு ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும், அது மட்டுமே போதுமானது. இதுல வந்து நீங்க வேணும் இன்னும் ஃபர்தரா இதை விட கொஞ்சம் சிம்பிளா ஏதாவது புக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆறுமுகம் அண்ட் ஐசக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும், அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு அடுத்த ட்ரிகனாமெட்ரி அண்ட் சீரீஸ்க்கு மாணிக்க வாசகம் பிள்ளை வெல் அண்ட் குட் ரொம்ப அருமையா இருக்கும், அதுவே போதும். அதுலயும் நீங்க வந்து ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்கை நீங்க ஃபாலோ பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். மேட்ரிசஸுக்கு ஆறுமுகம் அண்ட் ஐசக் அந்த புக்கே போதுமானதாக இருக்கும். நம்பர் தியரிக்கும் ஆர்மோ சார் புக் இருக்கு, அது போதும். அப்படி இல்லைன்னா பர்டன் புக்கை ஃபாலோ பண்ணலாம். பர்டன் பர்டன் புக் நல்லா இருக்கும். செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரி, இது 2 டைமென்ஷன். இது எல்லாமே மாணிக்க வாசகம் பிள்ளை புக்கு தான், அதுக்கு மாற்றே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இந்த யூனிட் இதுல வந்து ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்கு மாணிக்க வாசகம் பிள்ளை புக்ஸை விட ரொம்ப எளிமையா இருக்கும், இன்னும் சிம்பிளா இருக்கும், நிறைய ப்ராப்ளம் சால்வ்டா இருக்கும். அதனால மாணிக்க வாசகம் பிள்ளை புக்கு ஃபாலோ பண்ணும்போது எல்லாமே நீங்க ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்கையும் நீங்க கட்டாயமா அதே யூனிட்ஸுக்கு ஃபாலோ பண்ணலாம். யூனிட் 3யும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம், இது எல்லாமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரே டைட்டிலுக்கு கீழே மாணிக்க வாசகம் பிள்ளை சார் புக்கு போட்டிருக்காரு, ஆறுமுகம் சார் புக்கு போட்டிருக்காரு. ரெண்டுமே ப்ரிஃபரபிளி குட், ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். அந்த புக்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் வெக்டர் கால்குலஸ்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸும் இருக்கு, இன்டெகிரல் கால்குலஸும் இருக்கு. அதுக்கும் நீங்க வந்து துரைபாண்டியன் அண்ட் லக்ஷ்மி துரைபாண்டியன் புக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். இல்லைன்னா நீங்க மாணிக்க வாசகம் பிள்ளை ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆறுமுகம் அண்ட் ஐசக் புக்கும் நல்லா தான் இருக்கும். துரைபாண்டியன் அண்ட் லக்ஷ்மி துரைபாண்டியன்ல நிறைய ப்ராப்ளம் சால்வ் தான் இருக்கும். ஆறுமுகம் சார் புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப எளிமையா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆறுமுகம் சார் புக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபொரியர் சீரீஸ்க்கு ஆறுமுகம் சார் புக்கே மோர் தென் எனஃப். ஃபொரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸை ரெஃபர் பண்ணுங்க. சிங்காரவேலு புக்கு ரொம்ப எளிமையா பார்க்குற மாதிரி இருக்கும். சிங்காரவேலு அதுவே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்து சொல்றேன். யூனிட் 4 வரைக்கும் சொல்லியிருக்கேன், அடுத்து சொல்றேன். யூனிட் 5 பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆர்மோ சார் புக்கு மோர் தென் எனஃப்.
ஆர்மோ சார் புக்கில் இருந்து தான் போன தடவை எல்லா கொஸ்டின்ஸுமே வந்திருந்துச்சு. அதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃபாக இருக்கும். இல்லை மாணிக்கவாசகம் பிள்ளை புக்கும் பார்த்துக்கலாம். ரியல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஆர்மோ சார் புக்கு நல்லா இருந்தது, நல்லா இருக்கும். ஆனால் எஸ்கே மாப்பாலேருந்து போன தடவை நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால ரியல் அனாலிசிஸ்க்கு எஸ்கே மாப்பாவும் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் கொஸ்டின் பேப்பர் வந்து வெரி வெரி டஃப். எதிர்பார்த்ததோட இப்போ ஒரு டிஎன் செட் முடிஞ்சதை விட போன தடவை முடிஞ்ச யூஜிடிஆர்பி டஃப்பாக இருந்தது. டிஎன் செட் வந்து ஆக்சுவலி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகுறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அது கூட அவ்வளவு டஃப்பாக இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் யூஜிடிஆர்பி வந்து இட் வாஸ் வெரி வெரி டஃப் இன் 2024 பயங்கர எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப டஃப்பாக இருந்தது. இருந்தாலும் கூட நம்ம கிட்ட படிச்சவங்க செலக்ட் ஆனாங்க. பட் ஓவராலாவே கொஸ்டின் கஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அவங்க எல்லாம் அப்பாயிண்ட் ஆனவங்க இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதை பத்தி ஷுவரா தெரியல. பட் நம்ம கிட்ட செலக்ட் ஆனதோட நம்ம அதை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணல. ஆனாலும் நான் போன தடவை மாதிரி டஃபா கொஸ்டின் இந்த தடவையும் வரும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு டைம் கொடுத்துருக்கேன். ஏப்ரல் 14th கிளாஸ் ஆரம்பிக்கிறேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 கிளாசிக்கல் அல்ஜிப்ரா கம்ப்ளீட்டா இருக்கும், ஃபுல்லா கொடுத்துருக்கேன். யூனிட் 2ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ் முழுக்க கொடுத்துருக்கேன். நிறைய 25-30 வீடியோஸ் இருக்கும் ஒவ்வொரு யூனிட்லையும். அவ்வளோக்கான கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிட் 10 ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட்டாவே கொடுத்துருப்பேன். டைனமிக் ஸ்டாட்டிக்ஸ் கொடுத்துருக்கேன், அல்ஜிப்ரா கொடுத்துருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் த போர்ஷன் வந்து நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ கண்டென்ட்டாகவே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயமாக பாருங்க. பார்த்துட்டு பிறகு கிளாஸில் ஜாயின் பண்ணுங்க. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஆர்மோ சார் புக்கு மோர் தேன் எனஃப். அது ரொம்ப அருமையாக இருக்கும். பிஜிடிஆர்பிக்கு கூட அதையே ப்ரிப்பேர் பண்ணால் போதுங்கிற அளவுக்கு இருக்கும். ஆர்மோ சார் புக்கே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு போதும். டைனமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக்ஸ் இதான் மெக்கானிக்ஸ்னு கம்பைண்டாக இருக்கும். இதில் டைனமிக்ஸ் தனியாக புக் இருக்கும், ஸ்டாட்டிக்ஸ் தனியாக புக் இருக்கும். எம்கே வெங்கட்ராமன் புக்கு வேறு எதையாவது ஃபாலோ பண்ணிடாதீங்க. எம்கே வெங்கட்ராமன்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வருது. அதனால எம்கே வெங்கட்ராமன் தான் ப்ரிஃபரபிளி குட். இது வந்து அகஸ்தியர் பப்ளிகேஷன். இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கக்கூடிய புக்கு தான். அடுத்தது ஆப்ரேஷன் ரிசர்ச். ஆப்ரேஷன் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜெயின் சர்மா அண்ட் அதர்ஸ்னு ஒரு 3 அதர்ஸ் புக் இருக்கும். அது ப்ரிஃபரபிளி குட். அப்படி இல்லைன்னா நம்ம ஆர்மோ சார் புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆர்மோ சார் வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி 2-3 புக்காக போட்டிருப்பாரு. நம்மளுக்கு தேவையான டாபிக்ஸ் இருக்கா அதில் அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. யூனிட் 10 வந்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது வந்து எஸ்சி குப்தா அந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க புக்கு ப்ரிஃபரபிளி குட். பட் ஆர்மோ சார் புக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய எம்சிக்யூஸ் இருக்கும். அதனால அந்த புக்கையும் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபாலோ பண்ணலாம். 10th யூனிட்டுக்குமே நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஆர்மோ சார் புக்லேருந்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ஒரு 3500+ எம்சிக்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கிளாஸஸ் எல்லாம் போய் போன தடவை நடத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் கூட எல்லா மெட்டீரியல்ஸ் எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு ஏப்ரல் 14th அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். புத்தாண்டு அன்னைக்கு ஒரு புது உற்சாகத்தோட நம்மளுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த வருஷம் உங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆசீர்வாதத்தோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்றோம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், என்னுடைய கிளாஸஸ், என்னுடைய பிளேலிஸ்ட், என்னுடைய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப் எல்லாத்துலேயும் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். OVM ஆப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். நிறைய ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.